டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரையை நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள். மேலும் நரசிங்கம்பட்டியிலிருந்து மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட பேரணியாக வந்திருக்கின்றனர். டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரையை நோக்கி பேரணியாக விவசாயிகள் சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் நரசிங்கம்பட்டியிலிருந்து மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட விவசாயிகள் பேரணியாக வந்தனர். சாறை சாறையாக பேரணியாக சென்ற விவசாயிகள் மதுரை தமுக்கம் மைதானம் வந்தடைந்திருக்கின்றனர். மேலும் அவர்கள் நடைப்பயணமாகவும் வாகனங்களிலும் 16 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்றிருக்கின்றனர். டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரையை நோக்கி பேரணியாக விவசாயிகள் சென்று கொண்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த மேலூர் அருகே உள்ள நரசிங்கம்பட்டியிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதுரை தமுக்கம் மைதானம் அருகே உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக ஏற்கனவே நேற்று அனுமதி கேட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு நடைப்பயணமாக செல்ல முடியாது, வாகனத்தில் சென்று ஆர்ப்பாட்டம் செய்யலாம் என அனுமதி கொடுத்திருந்த நிலையில இன்று காலை சரியாக 10 மணி அளவில் இந்த மேலூரை சுற்றியுள்ள கிராம மக்கள், அதாவது மேலூரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அரிட்டாப்பட்டியை சுத்தியிலும் இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி, கல்லம்பட்டி, மாங்குளம், கிடாரிப்பட்டி, வெள்ளலூர், உரங்கான்பட்டி, அம்பலகாரம்பட்டி உள்ளிட்ட அந்த சுமார் 26க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் 5000க்கும் மேற்பட்டோர் அவர்கள் வாகனங்கள்ல, அதாவது டாடா ஏஸ், டிராக்டர், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள்ல பேரணியாக திரண்டனர். அதில் வந்த மக்களில் விவசாய மக்கள் பாதி பேர் நடைப்பயணமாக செல்ல முற்பட்டனர். அப்போது காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் அவர்களை நடைப்பயணத்துக்கு அனுமதி இல்லை, நீங்கள் வாகனத்தில் தான் செல்ல வேண்டும் என வற்புறுத்தினார்கள். போலீசாரின் தடையையும் மீறி அவர்கள் பேரணியாக 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்தனர். வரும் வழியெல்லாம் அவர்களுக்கு கிராம மக்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்தும் அவர்களுக்கு குளிர்பானங்கள் கொடுத்தும் உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தனர். தற்போது அந்த பேரணியானது மதுரை தமுக்கம் மைதானத்தை வந்தடைந்திருக்கிறது. இன்னும் மக்கள் சாரசாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியில் அதாவது வேளாண்மை மண்டலத்தை, அதாவது முல்லை பெரியாறு ஒரு போக பாசன விவசாயத்தை, இந்த மேலூர் பகுதியை வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும், டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும், இங்கு எடுக்கக்கூடாது உள்ளிட்ட 2 பிரதான கோரிக்கையாக வைத்து அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். வாகனங்களிலும் ஒலிபெருக்கி வைத்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு வந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திலும் கூட அவர்கள் அதைத்தான் பிரதான கோரிக்கையாக வைத்து இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக வருகிறார்கள். வழிநெடுகிலும் போலீசாரும், அதாவது 500க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பேரணியை அழைத்து வந்தனர். இந்த நிலையில நகருக்குள் வந்ததும் அவர்கள் போலீசார் சொல்லக்கூடிய பாதையில் செல்ல தமுக்கம் மைதானத்திற்கு வருவதற்கு அவர்கள் ஒரு வழியை கொடுத்திருந்தார்கள். அந்த மற்ற வழியில் செல்ல வேண்டாம் என இரும்பு பேரிகார்டர் போட்டிருந்தார்கள். அதையும் அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு பேரணியாக மாநகராட்சி வழியாக தமுக்கம் மைதானத்துக்கு வந்தடைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அனைவரும் இங்கு வந்த விதமாக இருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் வந்ததும் கண்டன கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். இதனால நகரில் சுமார், அதாவது காவல் ஆணையாளர் லோகநாதன் தலைமையில சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வழிநெடுகிலும் அவர்கள் செல்லாமல், அதாவது கொடுக்கப்பட்ட பாதையை தவிர மீறி வழியில் செல்லாமல் இருப்பதற்காக பேரிகார்டர்கள் போட்டு தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பேரணியானது மதுரையை நோக்கி 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், கிராம மக்கள் என அவர்கள் சாரையாக நகருக்குள் வருகிறார்கள். இதனால இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரிட்டாப்பட்டி கனிம சுரங்கத்துக்கு பிரதான கோரிக்கையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த பேரணியானது தற்பொழுது இங்கு மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணியிலும் கூட அவர்கள் பல்வேறு பதாகைகளும் ஏந்தி, அதாவது நிரந்தரமாக கனிம சுரங்கம் வேண்டாம், மத்திய அரசை கண்டிக்கும் விதமாகவும் பல்வேறு பதாகைகளை ஏந்தியவாறு விவசாயிகள், அப்பகுதி பொதுமக்கள் என வழிநெடுகிலும் அவர்கள் அந்த பதாகைகளோடு வந்தார்கள். தற்போது சாரசாரையாக இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மைதானம் முழுவதுமாக இங்கு நிரம்பிய பின்பு தான் 5000க்கும் மேற்பட்டோர் எவ்வளவு பேர் என்பதும் தெரிய வரும். இவர்கள் வர வழி என்பது 4 வழிச்சாலை என்பதால, அதாவது
தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை என்பது மேலூரில் இருந்து அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபயணமாக வந்து கொண்டிருந்த போது சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வட மாநில, அதாவது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் வாகனங்களும் நீண்ட வரிசையில போக்குவரத்து நெரிசலோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போல தென் மாவட்டத்தில் இருந்து வட மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மேலமடை சிக்னல் பகுதியில் இருந்து ஒரு நீண்ட தூரத்துக்கு ஒரு போக்குவரத்து நெரிசலோடு ஏற்பட்டது. தற்போது இன்னும் அந்த போக்குவரத்தும் இன்னும் சீராகவில்லை. இந்த சூழலில் தான் 5000க்கும் மேற்பட்டோர் தமுக மைதானத்தில் கூடியிருக்கிறார்கள். இதனால மதுரை நகர்ல இந்த பகுதி முழுவதும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்த போதிலும் கூட இங்க வரக்கூடிய போராட்டத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் வாகனங்கள்ல அண்டாவாக உணவுகளையும் சமைத்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் போராட்டம் தொடருமா அல்லது இந்த பேச்சுவார்த்தையோடு இங்கு கோஷங்களை எழுப்பிட்டு திரும்ப செல்வார்களா இல்லது உணவை அருந்திவிட்டு இரவு முழுவதும் இங்கு தங்குவார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இந்த பகுதி முழுவதும் ஒரு பதட்டமான சூழலை நிலவி வருகிறது.